அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம ஆதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாறை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் வானங்களை படைத்தான், பூமியையும் படைத்தான். அல்லாஹ்வை வணங்குவதற்காக மலக்குமார்களை படைத்தான். அல்லாஹ் மலக்குமார்களை அழைத்து மனிதர்களை உருவாக்கப் போகிறேன் என்றான். அதற்கு மலக்குமார்கள் சொன்னார்கள், இந்த பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்த இரத்தங்களை கக்குபவர்களவா படைக்கப் போகிறீர்கள் என்றார்கள். நாங்கள் உன்னை புகழ்கிறோம், இவர்களை ஏன் படைக்கப் போகிறார்கள் என்றார்கள் மலக்குமார்கள். அதற்கு வானவர்களே, இதை பற்றி நீங்கள் கேட்க வேண்டாம். நீங்கள் அறியாததை நான் அறிந்து உள்ளேன். நான் பின்னால் இதை பற்றி அறிவிப்பேன் என்றார் அல்லாஹ். பின் சுட்ட களிமண்ணால் ஆதம் நபியை படைத்தான். பின் ஆதமிடம் மலக்குமார்களுக்கு சென்று சலாம் சொல்லவும் என்றான். அதற்கு மலக்குமார்களும் வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்றார்கள். இது எதற்கென்றால், மலக்குமார்கள் மனிதர்களை வேண்டாம் என்றார்கள், அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா என்று சோதிப்பதற்காக. பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பேசுவதற்கு கற்றுக் கொடுத்தான். அல்லாஹ் எல்லா படைப்புகளுக்கும் பெயர் என்ன என்று கற்றுக் கொடுத்தான். பிறகு அல்லாஹ் மலக்குமார்களிடம், நான் படைத்தவற்றை கூறி நீங்கள் கூறுங்கள் என்றான். அதற்கு அவர்கள், யா அல்லாஹ், நீ பரிசுத்தமானவன், நீ கற்றுக் கொடுத்த கல்வி தவிர வேற ஒன்றும் எங்களுக்கு தெரியாது என்றார்கள். பிறகு ஆதமை பார்த்து, நீங்கள் சொல்லுங்கள் இந்த பெயர்களை என்றவுடன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அத்தனையும் அறிவித்தார்கள். அப்போது மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ், நான் உங்களுக்கு கூறவில்லையா என்று கேட்டார்கள். பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் படைத்த அனைத்தையும் அனுபவிக்க கற்றுக் கொடுத்தான். பின் மலக்குமார்களை அல்லாஹ் அழைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லாம் சஜ்தா செய்யுங்கள் என்றார். எல்லாரும் செய்தார்கள். இப்லீஸை அழைத்து சொன்னான். அவன் மறுத்தான். அவன் சொன்னான், அவன் களிமண்ணால் படைக்கப்பட்டவன், நானோ நெருப்பினால் படைக்கப்பட்டவன் என்றான் இப்லீஸ். இந்த பெருமை அல்லாஹ்விற்கு கோபம் கொண்டு வெளியேறு, உன் பெருமை உன்னை அழிக்கட்டும், நீ காஃபீர் ஆகிவிட்டாய் என்றார். அதற்கு இப்லீஸோ, யா அல்லாஹ், அவகாசம் கொடு, நீ படைத்த மனிதர்கள் கெடுப்பதற்கு அவகாசம் கொடு, வலப்புறம் இடப்புறமும் எல்லா பக்கமும் அவர்களை கெடுப்பதற்கு மறுமை வரை அவகாசம் கொடு. அல்லாஹ் அவகாசம் கொடுத்தான் அவனுக்கு, மனிதர்களுக்கு சோதனையாக, பரீட்சையாக. அதற்கு பின் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ஹவ்வாயும் இணைந்து ஒரு பெண்ணை படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விலா எலும்பிலிருந்து ஒரு பெண்ணை படைத்தான். அதுதான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். அதற்கு பிறகு சொர்க்கத்தில் இருவரையும் வாழுங்கள் என்றான். அங்கு என்ன வேண்டுமோ சாப்பிடுங்கள், ஆனால் ஒரே ஒரு கட்டளை, இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள். ஆதமே, இந்த இப்லீஸ் உனக்கும் உன் மனைவிக்கும் எதிரி, சொர்க்கத்தில் நுழைய விட மாட்டான், வெளியேற்றி விடுவான் என எச்சரித்தார் அல்லாஹ். இரண்டு பேரும் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். இப்லீஸ் வந்தான் ஆதமிடம், அதோ பார், அந்த செடியை சாப்பிட்டால் நிரந்தரமாக சொர்க்கத்தில் தங்கிவிடுவாய் என்றான் இப்லீஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம். முதலில் மறுத்தார், இரண்டாவதும் கூறினான், இரண்டாவதும் மறுத்தார். மூணாவதாக இப்லீஸ் அல்லாஹ்வின் கட்டளையை மறக்கடிக்க விட்டு உறுதியில்லாமல் மறந்து அதை சாப்பிட்டார். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் சாப்பிட்டவுடன் ஆடைகள் எல்லாம் அவிழ்ந்தது, நிர்வாணமாக நிற்கிறார்கள், இலை கொண்டு வெட்கஸ்தலங்களை மறைக்கிறார்கள். பின் அல்லாஹ் அவர்களை அழைத்தான். நான் சொல்லவில்லையா, இந்த மரத்தை நெருங்க வேண்டாம், அப்படி இருந்தும் அதை எதற்கு செய்தீர்கள்? அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ், அநீதி இழைத்து விட்டோம், யா அல்லாஹ், பாவ மன்னிப்பு செய்து விட்டோம், அல்லாஹ் எங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து விடு, என்னை மன்னித்து விடு என்றார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு அல்லாஹ் மன்னித்து விட்டான். நீங்கள் சொர்க்கத்தில் இருக்க முடியாது, அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் சொர்க்கத்தில் இருக்க முடியாது, பூமிக்கு இறங்குங்கள் என்றார். எதற்காக உங்களை படைத்தேனோ அங்கே செல்லுங்கள் என்றார் அல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள். இரண்டு பேருக்கும் சந்ததிகள் உருவாகினார்கள். ஒரே கருவில் ஒரு ஆண் ஒரு பெண்.
மறுதடவை ஒரு ஆண் ஒரு பெண் என மாறி மாறி பிறப்பார்கள். ஏனென்றால் முதல் தடவை பிறந்த ஆணுக்கும் இரண்டாவது தடவை பிறந்த பெண்ணுக்கும் மாறி மாறி திருமணம் செய்து கொள்வதற்காக. அப்படி ஒரு கருவில் பிறந்தவர்கள்தான் காஃபில். அவருடன் ஒரு சகோதரி. இன்னொரு கருவில் பிறந்தவர் ஹாஃபில். அவருடன் ஒரு சகோதரி. காஃபில் அழகு இல்லாதவர், உடன் பிறந்தவர் அழகானவர். ஹாஃபில் அழகு உள்ளவர், உடன் பிறந்தவர் அழகு இல்லாதவர். காஃபில் அழகு இல்லாத பெண்ணை திருமணம் செய்ய மாட்டேன் என்று விட்டார். நீ மட்டும் அழகாக இருப்பவளை கல்யாணம் செய்கிறாய் அப்படின்னு காஃபில் சொல்லிவிட்டார் சகோதரனிடம். அதற்கு ஹாஃபில் என்ன வேணாலும் பரவாயில்லை அப்படி என்று அவர் சம்மதம் தெரிவித்தார். 2 பேருக்கும் விவாதம் நடந்து கொண்டிருந்தது. காஃபில் விவசாயம் செய்கிறவர், ஹாஃபில் ஆடு மேய்ப்பவர். இவருடைய தொழில்கள். இவர்கள் விவாதம் செய்து கொண்டிருக்கும்போது அவர்கள் தந்தைக்கு இந்த செய்தி போனது. அப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து, இதை அல்லாஹ்விடம் நான் ஒப்படைக்கிறேன், அவரே உங்களுக்கு தீர்ப்பளிக்கட்டும் என்றார். நீங்கள் இருவரும் ஏதாவது ஒரு காணிக்கை செய்யுங்கள், ஒரு மலையில் வையுங்கள், நெருப்பு அதை எடுத்துக்கொள்ளட்டும், அந்த காணிக்கை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். யாருடைய காணிக்கை ஏற்றுக்கொள்கிறானோ அவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று அவர்கள் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார். காஃபில் எந்த விவசாய நிலம் பலகீனமாக உள்ளதோ அதை எடுத்துக்கொண்டு வைத்தார். ஹாஃபில் நல்ல திடமான ஆட்டை அவர் வைத்தார். அல்லாஹ் ஹாஃபில் உடையதை ஏற்றுக்கொண்டார். காஃபிலுக்கு கோபம் வந்தது. அப்போது சைத்தான் காஃபிலை தூண்டிவிட்டது. ஹாஃபிலை பார்த்து உன்னை கொலை செய்து விடுவேன் என்றது காஃபில். சைத்தான் ஹாஃபிலை எப்படி கொலை செய்யலாம் என்றும் ஐடியாவும் கொடுத்தது ஹாஃபிலுக்கு. காஃபில் அவர்கள் ஹாஃபிலை பார்த்து நான் உன்னை கொலை செய்து விடுவேன் என்றான். அதற்கு ஹாஃபில், நான் கரங்களை நீட்ட மாட்டேன், நான் அல்லாஹ்விற்கு அஞ்சுகின்றேன், அல்லாஹ் உன்னை ஏற்றுக்க மாட்டான், நீ நரகத்தில் நுழைவாய் என்றார் ஹாஃபில். காஃபிலுக்கு சைத்தான் எப்படி கொலை செய்வது என்றையும் காண்பித்து கொடுத்தான். தலையை ஒரு பாறை மேல் அடித்து கொலை செய்வது மாதிரி செய்கை காண்பித்து கொடுத்தான். அதையும் பார்த்து காஃபில் ஹாஃபிலை அதே மாதிரி செய்து கொலை செய்து விட்டார். அப்பொழுது இப்படி செய்து விட்டோமே என்று அழுகாமல், இப்பொழுது நாம் இந்த உடலை என்ன பண்ணுவது என்று தான் அழுது கொண்டு உட்கார்ந்திருந்தார் காஃபில். அப்பொழுது அல்லாஹ் 2 காகங்களை பூமிக்கு அனுப்பினான். ஒன்று உயிர் உள்ளது, மற்றொன்று உயிர் இல்லாதது. அது பூமியை தோன்றி புதைத்தது. உயிர் உள்ளது இல்லாததை பூமியில் தோன்றி புதைத்தது மண்ணிற்குள். அதை பார்த்து காஃபிலுக்கு இது கூட நம்மளுக்கு தெரியவில்லையே என்று அதேபோல் ஹாஃபில் உடலை மண்ணுக்குள் போட்டு மூடி வைத்துவிட்டு வெகு தூரமாக யார் கண்ணுக்கும் தெரியாமல் சென்று விட்டான். சிறிது காலம் கழித்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். மகனை அழைத்து சொர்க்கத்தில் இருக்கும் கனியை பறித்து வாருங்கள், நான் சாப்பிடணும் என்றான். மகன் வழியில் மலக்குமார்களை பார்த்து, இந்த கனியை பறிக்கப் போகிறேன், என் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்றார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கும்போது மலக்குமார்கள் அவர்களை பார்க்க வந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, நீங்கள் தயாராக இருங்கள் என்றார்கள். மலக்குமார்கள் அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம், 1000 ஆண்டுகள் தான் அல்லாஹ் என்றார், எனக்கு இப்பொழுது 960 வருடம்தான் ஆகியுள்ளது தானே என்றார். அதற்கு மலக்குமார்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 40 வருடம் கொடுத்து விட்டீங்களே என்றார்கள். ஓ அப்படியா என்று நல்லபடியாக மகிழ்ச்சியாக மரணத்தை ஏற்றுக்கொண்டார். சொர்க்கத்திற்கு புகுந்தார். அதற்கு பின் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறிது காலம் கழித்து வாழ்ந்து மறைந்தார்கள்.